அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 2027 வரை. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியானது இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது 11ஆம் இடம், அதாவது கால சக்கரத்தினுடைய 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது. அதாவது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறது. பொதுவாக சனி பகவான் கர்மக்காரகன், ஆயுள் காரகன், தொழில் காரகன், கால்களுக்கு காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன மனையில் இருக்கும் பொழுது, அது நல்லவர் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை 2, 3, 4 நட்சத்திர பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 ஆக இந்த 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இதுவரை 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலிருந்து இப்போ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யாருன்னா ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். இப்போ ஒரு 11ஆம் இடத்தில் இருக்கிறது அபரிவிதமான நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது இந்த சனி பயிற்சி. அப்போ தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும். இதுவரைக்கு தொழிலில் ஒரு மந்தமாக இருந்தது, ஒரு டல்லாக இருந்தது, ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாத ரிஷபராசி என்பவர்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய தன்மை, லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அப்படியே விரிவுபடுத்தக்கூடிய தன்மை, பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் நீங்க யாரு என்று வெளியில தெரியாதவர்கள் கூட இப்ப அப்படியே வெளியில தெரிய ஆரம்பிக்குவீர்கள். தன்னம்பிக்கை கிடைக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது தன்னம்பிக்கை அல்லவா? மனசு நன்றாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை, லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. தொழிலில் நன்றாக இருக்க போகிறீர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இதுவரைக்கு வேலையை பார்த்து கொண்டிருந்த ரிஷபராசி என்பர்கள் இப்போ வேலையை விட்டுட்டு ஒரு சொந்த தொழில், நமக்குன்னு ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாட்டை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக நிச்சயமாக அமையும். அப்போ தொழிலில் அபிவிருத்தி உண்டு, தொழிலில் லாபங்கள் உண்டு, புதிய புதிய ஒப்பந்தங்கள் உண்டு, தொழிலை விரிவுபடுத்துவதற்கான தன்மைகள், நல்ல நல்ல வேலையாட்கள், தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இப்படி அத்தனையும் நல்லபடியாக அமையும். வேலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் இதுவரைக்கும் ஒரு வேலையில் ஒரு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியல, ஸோ இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்த உயரதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நம்மளை புரிஞ்சுக்க முடியல, தான் உழைத்த உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்பட்டது, தனக்கு பயன்படலை என்று இருக்கக்கூடியவர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ வேலை நன்றாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. வியாபாரத்திலும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், பாக்கியம், அந்த பாக்கியாதிபதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நல்ல பாக்கியங்கள், பூர்வீகத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்லவா? அப்போ பூர்வீகத்துக்கு போகாதவர்கள் அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் இப்போ பூர்வீகத்துக்கு போய் பார்க்கக்கூடிய தன்மை, பூர்வீகத்தை டெவலப் பண்ணக்கூடிய தன்மை நல்லபடியாக இருக்கு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வத்தை வழிபட்டாலே நீங்க நினைத்தது சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. கடந்த 2.5 வருடங்களாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு திருமணம் நடக்கல. திருமணத்தில் சில தடைகள் இருந்தது. தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அமையல. இப்படி திருமண தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப திருமண தடை விலகுகிறது. இந்த வருடம் 2025 மே மாதத்துக்கு அப்புறம்
குரு பகவானும் 2ஆம் இடத்துக்கு மாறும்போது நிச்சயமாக உங்களுக்கு தடை விலகப் போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் செட்டில் ஆவீங்க. திருமணம் அமைத்து கொண்டு வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்னு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களெல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஒரு புகழ் கிடைக்கல, ஒரு கௌரவம் கிடைக்கல, இந்த மாதிரி அந்த புகழ் கௌரவம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அப்போ செட்டில் ஆவீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு இடத்த வாங்க முடியல, இருக்கிற வீட்டிலேயே இருக்க முடியல, ஏற்கனவே நான் சொந்த வீடு தான், கட்டின வீடு தான், அங்கே இருக்க முடியல அப்படிங்கிற இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசி என்பவர்கள் இப்போ அந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், இந்த வாகனம் தான் நான் வாங்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் ரொம்ப நாளாக அசைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள்வா, அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசினருக்கு நிச்சயமாக அமையும். ஸோ இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. இருக்கக்கூடிய 12 ராசிகளில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன், அதுவும் 11ஆம் இடத்துல வந்து அமரும் போது அபரிவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறார் அல்லவா. இதை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கிருத்திகையில் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கிருத்திகை 2, 3, 4 நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான பலனை பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக அதாவது கிருத்திகையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சூரியனுடைய தசை முதல்ல ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஒரு 6 வருடங்கள் நீங்கள் 6 வருடங்களுக்குரியவராக இருந்தால் உங்களுக்கு சூரிய திசை நடந்துட்டு இருக்கும். அந்த சூரிய திசை உங்களுக்கு 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன். அந்த சூரிய திசை நல்லபடியாக உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், தகப்பனுக்கு நல்லது. அதாவது சூரியன் எப்படி நல்லதாக இருக்கும், அவர் ஆட்சி உச்சம் ஸ்தான பலத்தோட நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருந்து ஒரு குருவோட, ஒரு சுக்கிரனோட, ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கும் பொழுது அந்த சூரிய திசை உங்களுக்கு நல்லது செய்யும். எப்படி 6 வயசு உள்ளவன் என்ன நல்லது பண்ணும், சுகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். தாய் தந்தையினுடைய அரவணைப்போடு உங்களுக்கு கேட்டது அத்தனையும் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தந்தை நன்றாக இருக்க போகிறது, தந்தைக்கு சொத்து சேரப்போகிறது, தந்தைக்கு அதிகாரம் கிடைக்க போகிறது, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதே சூரிய திசை கெட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த 6 வருஷத்துக்குள்ளவங்களுக்கு சூரியன் ராகுவோடு சேர்ந்ததுன்னா தகப்பனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தன்மை, தகப்பனோட ஒரு சின்ன அதாவது என்ன சொல்கிறது, தகப்பனுக்கு நல்லா இல்லாத தன்மை, இந்த மாதிரியான சில நெகட்டிவ் விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள். அப்போது சூரியன் எப்படி இருக்கார் அப்படிங்கிற பொறுத்து அதனுடைய பலன் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு 6 வயது சூரிய திசைக்கு அப்புறம் வந்து சந்திரன் வரும். அந்த சந்திரன் வந்து 10 வருடங்கள். அப்போ 16 வயதுக்கு உட்பட்ட இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுங்கிறது மனதுக்கு காரகன். மனம் ஆசிலேஷன், மனம் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய தன்மை, மனம் சார்ந்த விஷயத்தில், அதாவது ஒரு மனத்தை வைத்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் நல்லதாக நடக்கும். தாய்க்கு நல்லது நடக்கும். சந்திரன் நல்லா இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு வளர்பிறை சந்திரனாக இருந்து குருவோடவோ ஒரு சுக்கிரனோடவோ ஒரு நல்லபடியாக அந்த சந்திரன் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நல்லபடியாக அந்த குழந்தை வளருதுன்னு அர்த்தம். தாய் தந்தை நன்றாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாக போகுதுன்னு அர்த்தம். நல்ல படிக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நினைச்சதை அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வகுக்கிறது நல்ல திட்டங்களாக, நல்ல முயற்சிகளாக, உங்கள் சகோதரர்களோட ஒரு நல்ல இணக்கமான தன்மையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே சந்திரன் கெட்டிருந்தனா மனம் பாதிக்கப்படக்கூடிய தன்மை, தாய் பாதிக்கப்படக்கூடிய தன்மை, உங்களை நினைச்ச தாய் அல்லது தாயை விட்டு பிரிந்திருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உள்ள போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரி, சந்திரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை உங்களுக்கு வரும். அந்த செவ்வாய் வந்து எத்தனை வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னா 7 வருடங்கள். அப்போது அந்த 7 வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 16க்கு அப்புறம் 7, 21 வயது வரைக்கும் செவ்வாய். அந்த செவ்வாய் நல்லபடியாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால்
ஒரு வீரமும் ஒரு விவேகமாக செயல்படக்கூடிய தன்மை, நல்ல ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் உங்களுக்கு. அதாவது உடற்பயிற்சி பண்ணி ஒரு உடம்பை கட்டுமஸ்தனாக, அதாவது ஒரு நல்ல இதாக, ஒரு ஒரு நல்ல ஒரு வீரமாக, செவ்வாயினுடைய தன்மையில் மருத்துவத்தில் படிக்கக்கூடிய ஆர்வம், செவ்வாய் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மருத்துவம், அதிகாரம், கட்டிடம் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு நல்ல நாட்டத்தை கொடுக்கும். செவ்வாய் எப்படி இருந்தா, திக்பலத்தோட 10ஆம் ரிஷபராசினருக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து நல்லபடியாக குருவோட சுக்கிரனோட சேர்ந்து இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், மருத்துவம் படிச்சிருவீங்க, மருத்துவத்திற்கான என்ட்ரி கிடைச்சிரும். இல்லது விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட, அதிகாரம் சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். சப்போஸ் கெட்டிருந்ததுன்னு வச்சுங்களேன், செவ்வாய் நீச்சமாக இருந்தது, ராகுவோடு சனியோடு சேர்ந்து தசை நடத்தி கொண்டிருந்தேன்னா அப்போ கொஞ்சம் என்ன படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், சகோதர விஷயத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி கொஞ்சம் நெகட்டிவ். அப்போ என்ன, கவனமாக இருக்கணும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு எச்சரிக்கையாக எந்த விஷயத்தில் எது நடக்கும்ங்கிறதுக்காக. சரி, அந்த செவ்வாய்க்கு அடுத்தது உங்களுக்கு நடக்க போகுது ராகு திசை. அப்போ அந்த ராகு திசை 18 வருடங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த 18 வருடங்கள் மிக முக்கியமான தருணம். அப்போ ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயம். அப்போ ராகு எப்படி இருக்காருன்னு பாருங்க. ராகு தான் இருக்கக்கூடிய இடத்தின் அதிபதியாக வேலை செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள், ராகு 6ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுங்களேன், 6ஆம் இடத்தினுடைய வேலையை செய்வார். கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தருவார். அந்த 6ஆம் அதிபதி சுக்கிரன் எப்படி இருக்கார், ஸோ அதன் பொறுத்து நல்ல கடனை தருவாரா, இல்லை தேவையில்லாத கடனை தருவாரா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே ராகு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்போ வரக்கூடிய அந்த ராகு குருவோட சேர்ந்திருக்கு, ஒரு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கு, குரு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கு, அல்லது வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருந்தன்னா சுப கடன்களை கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவார், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ வெளிநாட்டில் போய் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த ரிஷபராசினருக்கு நிச்சயமாக அமையும். அந்த காலகட்டத்தில் ராகு நல்ல தன்மையில் இருக்கும்போது, அபரீதமான ராகுனாலே பிரம்மாண்டம் அல்லவா, அப்போ பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ராகு நல்லா இருந்தால், சப்போஸ் ராகு கெட்டிருந்ததுன்னா சொந்த தொழிலுக்கு போகவே கூடாது. சொந்த தொழிலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும், கடனை கொடுத்து விட்டுருவார், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவார். அப்போ சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது. அப்போ வேலைக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எது நல்லா இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன்கள் அமையுங்கிறத ஞாபகத்து வச்சுங்க. அதுக்கு அடுத்து நமக்கு என்ன வரப்போகுது, குரு திசை வரப்போகுது. அந்த குரு 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி, ரிஷபராசி என்பவர்களுக்கு 8க்குரியவனாக வர்றார். அந்த குரு நல்ல தன்மையில் இருந்தால் குழந்தைகளோட நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. குழந்தை கெட்டதாக இருந்தால் குழந்தையோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், குழந்தை உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தன்மை. ஹெல்த்தில் வயிறு சம்பந்தப்பட்ட இதில் அப்போ நல்ல தன்மையாக இருக்கும் பொழுது அந்த குரு அபரிவிதமான தன்மையை தருவார். அவரே லாபம் அல்லவா. அப்போ வெளிநாட்டு வாழ்க்கை, நல்ல இது பண்ணுறது, தொழிலில் நல்ல மேன்மையை கொடுப்பது, குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயத்தை கொடுப்பது, பெரிய மனிதர்களினுடைய தொடர்பை தருவது, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போவது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் கொடுத்துருவார். அதுக்கடுத்து வரக்கூடியது சனி திசை. சனி உங்களுக்கு யோகக்காரகன். அப்போ சனி யோகக்காரகன், 9க்குரியவன், 10க்குரியவன். சனி சூப்பராக உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்து விட்டால் நல்ல தொழிலில் வளர்ச்சி, ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லுவது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். கேட்டிருந்தா என்ன பண்ணோம், கால் வலியை தருவார். முதல்ல ஹெல்த்தில் பிரச்சனை தருவார், கால் வலியை தருவார். தொழில் ரீதியில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டார். கெட்டிருந்தால், கெட்டிருப்பது அப்படின்னா என்ன, கெட்ட கிரகங்களோட கெட்ட ஆதிபத்தியத்தோட சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஓகே. ஸோ இப்படி அதனுடைய பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது, இந்த கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது, ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால், இந்த சனி பெயர்ச்சினால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும், நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்புங்களையும் நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான்.
சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார், அதாவது ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்காரா, ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், திக்பலம், ஸோ இந்த மாதிரி பலங்களோட வலிமையாக இருக்காரா, நல்ல ஆதிபத்திய கிரகங்களோட இணைஞ்சிருக்காரா, அல்லது சுப கிரகங்களோட சேர்ந்திருக்காரா, அதாவது சனி பகவான், குரு, சுக்கிரன் இந்த மாதிரியான நல்ல கிரகங்களோடு சேர்ந்து இருந்து தசையை நடத்துகிறாரா, அல்லது இந்த சனி பகவான் ராகு, செவ்வாய் இந்த பாவ கிரகங்களோடு இணைந்து தசை நடத்துகிறாரா, இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ கோச்சாரத்தில், அதாவது இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ நமக்கு குழந்தை பிறக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுபவர்கள், விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.